95 இருந்து 2014 பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக இது போன்ற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அந்த துப்புரவு பணியாளரை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனச்சாட்சி உறுத்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது. அதாவது என்னதான் அந்த கோயில் நிர்வாகம் மிரட்டி இருந்தாலும் அல்லது இது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் மிரட்டி இருந்தாலும் ஸோ நமக்குன்னு ஒரு மனச்சாட்சி அங்கே இருக்கும். என்ன அப்படின்னா ஐயோ பெண்கள் வர்றாங்க, நம்ம வீட்டு குழந்தைகள், நம்ம வீட்டு மாணவிகள், நம்மளுடைய உறவினர்கள், இது போன்ற ஒரு பாடிகள் எல்லாம் வருது அப்படின்னா நம்ம பயந்துக்கிட்டு செய்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் 2014 ஆண்டு ஒரு டிசம்பர் வாக்கில் வந்து ஒரு உடலை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த சடலத்தை வாங்கும் போதுதான் அந்த துப்புரவு பணியாளருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை எனக்கு ஏற்படுது. காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய நெருங்கிய உறவினர் பெண்ணான அந்த பெண்ணுடைய சடலம் தான். அப்போ அந்த சடலத்தை பார்த்த பிறகுதான் ஐயோ என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய உறவினர்கள் மத்தியிலையும் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய அதிர்ச்சி வந்துச்சு. மனச்சாட்சி என்ன உறுத்திச்சு. இந்த அடிப்படையில் தான் 2014 டிசம்பர் மாதம் வந்து குடும்பத்தோட நான் அந்த பகுதியை விட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன், தலைமறைவாகி இருந்தாலும் தொலைபேசி மூலம் வந்து எனக்கு மிரட்டல் விடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எங்க இருக்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஸோ இந்த தகவலை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்களை மூலமாக கொலை மிரட்டல் விடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போதான் வந்து இந்த தகவலை வந்து நான் வெளியே சொல்லலைன்னா என்னுடைய மனச்சாட்சி என்ன உறுத்திரும் அப்படிங்கிற நிலையில் தான் நான் இப்போ வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜூலை 11 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்காங்க.